என் அருமை குழந்தைகளே, இந்த கதையின் பெயர் உபயோகமில்லாத பொருள் என்று ஒன்றுமே இல்லை. இது ஒரு இந்திய நாட்டு கதை. இந்த கதை ஒரு குருவையும் அவருடைய சிஷ்யனையும் பற்றிய கதை. குரு என்றால் வாத்தியார், சிஷ்யன் என்றால் மாணவன் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அவருடைய பிரியமான சிஷ்யன் அவர் முன்னால் வந்து பணிவுடன், ஐயா, நான் படிப்பு முடிந்து வீடு திரும்ப போகிறேன். போகும் முன் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் என்ன கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. தயவுசெய்து நீங்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்றார். குரு சொன்னார், குழந்தாய், நான் உன்னிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லையே. இருந்தாலும் நீ கேட்பதனால் சொல்கிறேன். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்கிறதல்லவா? நீ அந்த காட்டுக்குள் போய் யாருக்குமே உபயோகமில்லாத சில காய்ந்த இலைகளை எனக்கு எடுத்து கொண்டு வா. அது போதும் எனக்கு என்று சொன்னார். சிஷ்யனுக்கு ஆச்சரியம். ஏன் நம்ம குரு இந்த புதுமையான பரிசை கேட்கிறார் என்று. அதே சமயம் மகிழ்ச்சி. ரொம்ப சுலபமான ஒரு பரிசைத்தானே கேட்கிறார், நாம் கட்டாயம் அவருக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து குருவை வணங்கி காட்டை நோக்கி சென்றான். காட்டில் கொஞ்ச தூரம் நடந்து போகிற பொழுது ஒரு மரத்தின் கீழ் ஒரு பெரிய காய்ந்த இலை குவியலை பார்த்தான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அதிலிருந்து சில இலைகளை பொறுக்க ஆரம்பித்தான். அப்பொழுது எங்கேயோ இருந்து ஒரு விவசாயி ஓடோடி வந்து, தம்பி தம்பி, இதை தொடாதீர்கள். மாணவன் கேட்டான், ஏன் ஐயா? எனக்கு வேண்டியது கொஞ்சம் இலைகள் தானே, தரக்கூடாதா? இல்லை தம்பி, இந்த இலைகளை நான் என்னுடைய வயலுக்கு எடுத்துக்கொண்டு போய் அதை எரித்து அந்த சாம்பலை என் வயலுக்கு உரமாக நான் உபயோகப்படுத்துகிறேன். அதனால் தயவுசெய்து இதை தொடாதீர்கள். மாணவனும் சரி என்று சொல்லி இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து சென்றான். அங்கே 2 பெண்மணிகள் தங்கள் கூடைகளை இந்த காய்ந்த இலைகளை திரட்டி நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். மாணவன் அவர்களிடம் போய், அம்மாமார்களே, எனக்கு கொஞ்சம் காய்ந்த இலைகள் தாருங்கள் என்றான். முதல் பெண்மணி சொன்னாள், தம்பி, இந்த இலைகளைத்தான் எங்கள் வீட்டில் விறகுக்கு பதிலாக உபயோகிக்கிறோம். தயவுசெய்து இதை கேட்காதீர்கள் என்று சொன்னாள். 2வது பெண்மணி சொன்னாள், தம்பி, இந்த இலைகளை நாங்கள் தட்டுக்களாக செய்து அதை விற்று அதில் வரும் வருமானத்தை எங்கள் வீட்டு செலவுக்கு பயன்படுத்துகிறோம். தயவுசெய்து இதை தொடாதீர்கள் என்று சொன்னாள். மாணவனும் சரி என்று சொல்லிவிட்டு மேலே நடந்து சென்றான். கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தின் கீழ் நிறைய காய்ந்த இலைகள் சிதறி கிடந்தன. மாணவன் அந்த இலைகளில் 2-3 இலைகளை பொறுக்கலாம் என்று நினைத்த பொழுது எங்கிருந்தோ ஒரு பறவை வந்து ஒரு பெரிய இலையை தன்னுடைய அலகால் கவ்வி நேராக ஒரு மரத்தின் உச்சிக்கு போய் அங்கே தான் கட்டி கொண்டிருக்கிற கூட்டின் மேல் அதை வைத்தது. மாணவன் யோசித்தான், இந்த இலைகளை நாம் தொடக்கூடாது. இந்த இலைகள் இந்த பறவைக்கு ரொம்ப அவசியம். அதனால் நாம் வேறு ஏதாவது இடத்தில் போய் தேடி பார்க்கலாம் என்று மேலே நடந்து சென்றான். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு மாணவன் ஒரு ஓடையை பார்த்தான். அந்த ஓடையில் ஒரு பெரிய காய்ந்த இலை மிதந்து கொண்டு வந்தது. மாணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு இலையையாவது நாம் குருவிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த இலை அவன் பக்கம் வரும்பொழுது அந்த இலையின் மேற்பகுதியில் ஒரு எறும்பு உட்கார்ந்து கொண்டிருந்தது.
அந்த எறும்பு இவனை பார்த்த பார்வை என்ன சொல்லிட்டு என்றால், இந்த இலைதான் என் உயிரை காப்பாற்றிய படகு. இந்த இலை இல்லை என்றால் நான் இந்த ஓடையில் எப்பொழுதோ மூழ்கி இறந்து போயிருப்பேன். மாணவன் பார்த்தான். இப்பொழுதும் நமக்கு தோல்விதான். குருவிடம் சென்று நம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவருடைய மன்னிப்பை கோருவோம் என்று சொல்லி வீட்டிற்கு திரும்பினார். குருவிடம் போய் நின்று, ஐயா, நீங்கள் கேட்ட பரிசு பொருளை என்னால் கொடுக்க முடியவில்லை. எங்கு திரும்பினாலும் ஒரு காய்ந்த இலையை யாராவது எதற்காகவாவது உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு இலையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும் என்று சொன்னார். குழந்தாய், உன்னால் இந்த பரிசு பொருளை கொண்டு வர முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு ஒரு புது பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டதால் இதை சொன்னேன். இப்பொழுது தெரிகிறதல்லவா, ஒரு உயிரற்ற காய்ந்த இலை இத்தனை பேருக்கு இத்தனை விதமாக உபயோகப்படுகிறது. அப்படியானால் உயிருள்ள அறிவுள்ள மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டும்? கடவுள் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் உன் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள். இந்த உடலை வைத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் உன்னால் முடிந்த அளவு உதவி செய். இந்த உண்மையை எப்பொழுதும் மறவாதே. உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சிஷ்யனை ஆசீர்வதித்து வழி அனுப்பினார். குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இப்போது நீங்கள் யாருக்கெல்லாம் எப்படி உதவப் போகிறீர்கள் என்பதை கொஞ்ச நேரம் சிந்தியுங்கள். அடுத்த கதை அடுத்த வாரம். அதுவரை அன்புடன் உங்கள் யானை முகத்தோன்.